எங்களை அதிகமாக நேசித்து வழி நடத்துகிறதான அன்பின் பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல நாளுக்காகவும் ஆண்டவரே நல்ல நேரத்துக்காகவும் கர்த்தாவே நாங்கள் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இதுவரைக்குமாக எங்களோடு கூட இருந்து எங்களோட ஆராதனைகளை இடைப்பட்டு உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் இந்த நேரத்திலும் கூட கர்த்தாவின் சங்கீத பகுதிக்காக வந்திருக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே பேசுகிற அடியனை மறைத்து கர்த்த நீரே வெளிப்படுவீராக ஆண்டவரே. அப்பா மோசேக்கு ஆரோன் வாயாக இருந்தது போல கர்த்த நீரே வெளிப்படுவீராக ஆண்டவரே. பேசக்கூடிய வார்த்தைகளை ஆண்டவர் உமக்கு ஆண்டவரை மகிமைப்படும்படியான வார்த்தைகளை பேச கர்த்த நீரே மகிமைப்படுத்துங்க ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீ வருகிற ஒவ்வொரு நேரங்களையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே மேலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் நினைச்சுக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஆமென். அல்லேலூயா. ஏன்னா நம்ம வந்திருக்கிற இடம் அந்த மாதிரியான இடம். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றது என்னன்னா, அவருடைய வசனத்தின்படி நம்முடைய ஆலயத்தில் இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம சந்தோஷமாக மட்டும்தான் இருந்தாகணும், வேறு வழியே கிடையாது. ஆமென். இந்த இடம் முக்கியமாக உண்மையாகவே சொல்லப்போனால் ஒரு முக்கியமான இடம் தான். ஏன்னா தேவன் இந்த இடத்துல அநேக காரியங்களை வெளிப்படுத்துகிறார். நம்ம வசனத்தை தியானிக்கிறோம். முன்னாடிலாம் வந்துட்டு வசனத்தை தியானிக்கும் பொழுது ஐயோ நம்ம சங்கீதம் எடுக்கணுமே, சர்ச்சில் சொல்லிட்டாங்களே, அதற்காகவே நம்ம வசனத்தை தியானிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த சங்கீதம் நம்ம பேசுகிறோமோ அதை தியானிப்போம். தியானிச்சுட்டு அடுத்த வாரத்துலேருந்து அப்படியே கடந்து போயிடுவோம், அவ்வளோதான். இனி அடுத்து நம்ம எப்போ வாசிக்கிறோமோ, அடுத்து நம்மளோட டைம் எப்போ வருதோ அப்போ தான் நம்ம வசனத்தை தியானிக்கவே ஆரம்பிப்போம். ஆனால் அப்படி ஆரம்பித்தது தான் அதுக்கப்புறம் போக போக ஆண்டவர் தெளிவாக பேசுகிறாரு. என்னென்னா, அடுத்தவங்களுக்காக நீ வசனத்தை தியானிக்காத, ஃபஸ்ட்டு உனக்காக நீ தியானி, உனக்காக வசனத்தை நீ ஃபஸ்ட்டு தியானிக்க ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் பேசுகிறாரு. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி அநேக சங்கீதங்களை நம்ம பார்த்தோம். எல்லா சங்கீதத்துலேயுமே அதுக்கான பேக்ரவுண்டோடு சேர்த்து தான் பார்த்தோம். அதே மாதிரி இந்த சங்கீதத்துக்கும் ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது. அதுதான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம மற்ற ஏதாவது ஒரு புஸ்தகம் வாசித்தோம் அப்படின்னா அந்த புஸ்தகத்துக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இடையில ஒரு லைனோ ஏதோ ஒன்று நமக்கு புரியல அப்படின்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான ஆள் யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த ஆத்தர் எப்போ இறந்து போயிருப்பார். ஆனால் இந்த நம்ம பரிசுத்த வேதாகமத்தில் மட்டும்தான் நமக்கு புரியாத எந்த ஒரு வசனமாக இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட கேட்டோம் அப்படின்னா அவர் வந்துட்டு தெளிவாக அதை நமக்கு தெளிவாக அதை வந்துட்டு வெளிப்படுத்துவார். ஏன்னா இந்த சங்கீதமும் பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு சங்கீதம் தான். இந்த சங்கீதம் 27 அநேக வேத வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தாவீது வந்துட்டு அவருடைய சிங்காசனத்தில் மறுபடியும் அவர் போய் உட்காரும் பொழுது பாடின ஒரு சங்கீதம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொல்கிறாங்க. மற்ற இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் ஏற்கனவே ஆண்டவரோடு இணைஞ்சு இருந்தார், அநேக நன்மைகள் அவர்கிட்ட பெற்றுக்கொண்டாரு, அதனால அவர் இந்த சங்கீதத்தை பாடியிருப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர்கள் சொல்கிறாங்க. ஆனால் யூதர்கள் என்ன சொல்கிறாங்க இந்த சங்கீதத்தை பற்றி அப்படின்னு பார்த்தா, தாவீது வந்துட்டு வயதான காலத்தில், வயது சென்ற காலத்தில் பெலிஸ்தரோடு சண்டை போடும்போது அவரை வந்துட்டு வெட்டுறதுக்கு பெலிஸ்தருடைய ராஜா ஒருத்தர், பெலிஸ்தருடைய ஒரு புருஷர் ஒருத்தர் வர்றாரு. அவன் பேர் வந்துட்டு இஸ்பிபெனாப் அப்படின்னு சொல்லி ஒரு ராட்சத மனுஷன் வர்றான். அவனை வந்துட்டு கொல்றதுக்காக, ஏன்னா தாவீதுக்கு வயசாயிருச்சு, அவருக்கு துணையாக வந்துட்டு செருயாயின் குமாரனாகிய அபிசாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து தாவீதுக்கு உதவி செய்கிறாரு. இதை நம்ம வந்துட்டு 2 சாமுவேல் 21வது அதிகாரம் 15 to 17 நம்ம வாசிக்கலாம். இந்த ஹிஸ்ட்ரி நம்ம வாசிக்கலாம். அந்த நேரத்தில் தான் அந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவரை வெட்டி கொன்னதுக்கப்புறம் தாவீது வந்துட்டு பாடின ஒரு சங்கீதம் தான் இந்த சங்கீதம் 27 அப்படின்னு சொல்லிட்டு யூதர்கள் சொல்கிறாங்க. இந்த வசனத்தை நம்ம ஃபுல்லாக வாசித்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இதுக்கு தான் மேட்ச் ஆகுது. இந்த வசனத்துக்கு ஏற்ற மாதிரி தான் மேட்ச் ஆகுது. ஃபர்ஸ்ட் வசனம் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? அதாவது அப்போ உள்ள இஸ்ரேல் மக்கள்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, தாவீது தான் எங்களுக்கு வந்துட்டு வெளிச்சமானவர், ஏன்னா எங்களோட இருளிலிருந்து எங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தவர் தாவீது தான், அவர் தான் வந்துட்டு எங்களை பொல்லாத வழிகளிலிருந்து எங்களை வழிநடத்தி கொண்டுட்டு வந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு தாவீதை மகிமைப்படுத்தி தான் பாடுறாங்க. ஆனால் தாவீது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இல்லை கர்த்தர் தான் எனக்கு வெளிச்சமானவர் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய ஒரு தேசத்தோடைய ராஜா தன்னை தாழ்த்தி, இல்லை கர்த்தர் மட்டும்தான் எனக்கு வெளிச்சமானவர் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தரை உயர்த்தி, நான் யாருக்கும் பயப்படணுன்ற அவசியம் இல்லை, கர்த்தர் தான் என் ஜீவனும் என் பலனானவர், நான் யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை, கர்த்தர் மட்டும்தான் எனக்கு வெளிச்சமாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தாவீது சொல்கிறாரு.
அவ்வளோ பெரிய ஒரு ராஜா, ஒரு பெரிய தேசம், அந்த தேசத்தை ஆளுகை செய்கிற ஒரு மன்னர், அவரே வந்துட்டு என்ன சொல்றாருன்னா, அவரை முழுசுமா தாழ்த்தி, அவர் தான் என்னுடைய வெளிச்சம், அவர்கிட்ட தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவரால் தான் இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தெளிவாக சொல்றாரு. அப்படின்னா அப்போ நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, அவ்வளோ பெரிய ராஜாவே தன்னை தாழ்த்தி சொல்லும் போது இன்னைக்கு நம்மெல்லாம் யாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கேள்விக்குறி வைக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையா இருப்பேன். முன்னாடி பார்த்தது மாதிரி தான் அவர் ஒரு அந்த போரில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும், எத்தனை பேர் எதிர்த்து நின்னாலும் கூட எனக்கு அதை பற்றில எந்த பயமும் கிடையாது. ஏன் அப்படின்னா, அவர் நம்பி போகிறது, அவர் நம்புறது ஒரே ஒரு ஆள் மட்டும்தான், கர்த்தர் மட்டும்தான். அவர் மட்டுமே அவர் நம்பிக்கையாக வச்சு, அவர் நம்பி அவர் போருக்கு போகிறதுனால அவர் போகிற இடத்துல எல்லாம் வெற்றியாக இருக்குது. அவரை முறியடிக்கிறதுக்காக எவ்வளோ பெரிய பாளையமே வந்தாலும் கூட முறியடிக்க முடியாது. ஏன்னா கர்த்தரை நம்பி அவர் போகிறதுனால எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஈஸியாக முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. 4வது வசனம் பார்த்தீங்கன்னா, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். அதாவது கர்த்தரிடத்துல ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாக அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும். தாவீது வந்துட்டு அதிகமாக அவர் விரும்புறது கர்த்தருடைய ஆலயத்தை தான். ஏன்னா அவர் முன்னாடி சொன்னதும் அதே தான், நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் சொன்னதும் அதே தான். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோன்னா அவர் தாவீது ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அப்போ நம்மளும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகணும் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக தான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்து ஆகணும். அவர் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும். இந்த ஆராய்ச்சின்ற வார்த்தை தான் ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. ஏன்னா நான் ஏற்கனவே கூட அண்ணன்ட்ட சொல்லியிருந்தேன், அநேக விஷயங்களை ஆராய்ச்சி செய்யணும், வேதத்தை முழுமையாக ஆராய்ச்சி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்துட்டு வசனத்தை நின்று பேசுறதுனால, அதுலேருந்து நான் வசனத்தை தியானிக்க ஆரம்பித்ததுனால, நான் இருக்கிற இடத்துல ஒரு ஆன்லைன் மீட்டிங் நடக்கும். அங்கே வந்துட்டு கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கறதுக்கோ ஒரு மெசேஜ் எடுக்கிறதுக்கோ தேவன் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாரு. அந்த இடத்துல வந்துட்டு என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியாது. இதுக்கு முன்னாடி இங்கே பேசுனதுனால ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. அதை வச்சு ஆண்டவரே அங்கே என்ன பேசணும்னு எனக்கு தெரியாது, நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் வந்துட்டு அப்போ சொன்னது இந்த ஆராய்ச்சி தான். இது வரைக்கும் என்னை பற்றி நீ என்ன தெரிஞ்சுக்கிட்டியோ அதை நீ ஃபஸ்ட்டு அந்த இடத்துல ஷேர் பண்ணு அப்படின்றது தான் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார். நாங்கள் சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், நம்ம ஆண்டவரை பற்றி ஆராய்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த உலகம், இந்த கேலக்ஸி இருக்குல்ல, இந்த கேலக்ஸி வந்துட்டு ரொம்ப பெரிய கேலக்ஸி. ஒரு சின்ன இதெல்லாம் கிடையாது, வந்துட்டு அளவிட முடியாத அளவுக்கு ஒரு பெரிய கேலக்ஸி இருக்குது. அந்த கேலக்சிக்குள்ள நம்மளோட பூமி வந்துட்டு ஒரு சின்ன புள்ளி அளவு தான். நம்ம பூமி வந்துட்டு ஒரு சின்ன புள்ளி அளவு தான். அந்த புள்ளிக்குள்ளே தான் மனுஷன் இருக்கும். அதை விட ரொம்ப சின்ன, நம்ம மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தா கூட தெரியாத அளவுக்கு சின்ன அளவு தான் நம்ம மனுஷங்க. அந்த மனுஷனுக்குள்ள ஒரு மூளையை வச்சிருக்கிறாரு இல்லையா, அது அதை விட ரொம்ப சின்னது. ஆனால் அந்த மூளைக்குள்ள ஆண்டவர் இந்த கேலக்சியவே தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அறிவை வச்சிருக்கிறாரு. அப்படின்னா அவர் எவ்வளோ பெரிய ஒரு ஞானியாக இருந்திருப்பாரு. போன 2 வாரத்துக்கு முன்னாடி கூட அண்ணா சொன்னாங்க, இந்த விஷயத்தை பற்றி சொல்லியிருந்தாங்க. அவருடைய பார்வையில் அந்த மாதிரி என்னுடைய பார்வையில் ஆண்டவர், நான் இதை தியானிக்கும் பொழுது எனக்கு அவர் வெளிப்படுத்தினது என்னென்னா, இவ்வளோ பெரிய கேலக்சியில் இதை அப்படியே நம்ம இமேஜின் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இதை நம்ம ஆராய்ச்சி செஞ்சாலே, இதை நம்ம யோசித்தோம்னாலே நம்ம மூளைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா அவ்வளோ பெரிய கேலக்சியில் இத்தனோண்டு பூமி, அந்த பூமிக்குள்ளே இத்தனோண்டு மனுஷன், அதுக்குள்ளே இந்த ஒரு மூளை, அந்த மூளைக்குள்ளே இது எல்லாத்தையும் ஆட்சி செய்கிற அளவுக்கு அறிவு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. அப்படின்னா அப்போ அதை செஞ்ச அவர் எவ்வளோ பெரிய அறிவாளியானவர், அவர் எவ்வளோ ஒரு வல்லமையான தேவன். அந்த வல்லமையான தேவன் நமக்காக இந்த பூமியில் வந்து இறங்கி நம்மளுடைய பாவத்துக்காக அவர் அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி நம்ம எப்படி வாழணும் அப்படின்றத நமக்கு இவ்வளோ தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வேதாகமத்தை கொடுத்து, நியூ கவர்னன்ட் அந்த புதிய ஏற்பாட்டை கொடுத்து, அந்த புதிய ஏற்பாட்டில் அநேக வசனங்களை அவர் சொல்லி இப்படிலாம் நீங்கள் வாழணும். ஒருவேளை நாளைக்கு ஆண்டவர்கிட்ட போய் நீதிபதிக்கு முன்னாடி நம்ம நிற்கும்போது, நான் மனுஷன் ஆண்டவரே, என்னால் என்ன செஞ்சுருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம அவர்கிட்ட சொல்ல முடியாது. ஏன்னா அவர் அதுக்கு முன்னாடியே மனுஷனா இங்கே வந்து பிறந்து எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு போயிட்டார். அதனால அவர் எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு.
ஆனால் அப்படி அறிவாளி, அவ்வளோ வல்லமை நிறைந்த தேவனே இந்த பூமியில் வந்து இப்போ அந்த ஆவியின் கனி 9 சொன்னதுபடி அதை அப்படியே வாழ்ந்துட்டு போனார். ஆனால் அவர் படைத்த நம்ம அதை நம்ம ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. அதையும் நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டியது ஒரு விஷயமா இருக்கிறது. இதை வந்துட்டு அந்த இடத்துல பேசும்பொழுது எனக்கு தெரியாது, நான் பேசி முடிச்சதுக்கப்புறம் நிறைய பேர் சொன்னாங்க இது உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். அடுத்தது, தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். எவ்வளோ அவர் தாவீது வந்துட்டு மறுபடியும் சொல்கிற ஒரே ஒரு இது வந்துட்டு அவர் தான். அவருக்கு எவ்வளோ பெரிய சூழ்நிலை, எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் வந்தாலுமே அவர் முழுமையாக நம்பி இருக்கிறது யார் அப்படின்னு கேட்டால் கர்த்தரை மட்டும்தான். எவ்வளோ பெரிய தீங்கு வந்தாலும், எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் கர்த்தரை மட்டும்தான் அவர் நம்பி இருக்கிறதுனால அவருக்கு எல்லா இடத்துலையுமே வெற்றி கிடைக்குது. நம்ம எத்தனை தடவை, நம்ம எத்தனை முறை ஆண்டவரை நம்பி இருக்கிறோம், நம்மளுடைய சூழ்நிலையில் நம்ம எத்தனை முறை நம்ம ஆண்டவரை நம்பி இருக்கிறோம். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். அவர் கர்த்தருடைய ஆலயத்தை தான் அவர் மறுபடியுமே விரும்புகிறாரு. கர்த்தரை பற்றி பாடுறதுல தான் அவர் வந்துட்டு ரொம்ப பிரியப்படுகிறாரு. எவ்வளோ பெரிய சூழ்நிலையிலுமே நம்ம வந்துட்டு அநேக நேரங்களில் ஆலயத்துக்கு வர்றதையுமே அநேக நேரங்களில் நம்ம தவிர்க்க தான் பார்க்குறோம். ஏதாவது ஒரு விசேஷம்னா உடனே போகிறதுக்கு அப்படி தான் பார்க்குறோம். இந்த இடங்களில் வந்துட்டு இந்த ஒரு விஷயம் சொல்லணும்னா, இந்த ஊரில் வந்துட்டு ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கோ இல்லை நம்ம சுவிசேஷம் சொல்கிறதுக்கோ பிரச்சனைகள் கிடையாது. ஆனால் நான் இருந்த அந்த யுஏ தேசத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு பிரச்சனை கிடையாது, ஆனால் சுவிசேஷம் சொல்கிறதுக்கு அந்த இடத்துல பிரச்சனை. சுவிசேஷம் சொல்லக்கூடாது, சொன்னால் அந்த இடத்துல ஒரு பிரச்சனையாயிடும். அப்படிப்பட்ட அந்த இடத்துலையுமே யாருக்குமே டைமிங்கே இருக்காது. அங்கே காலையில் 4:30 எந்திரிச்சு வேலைக்கு போவாங்க, திரும்ப வர்றது 7 மணி 8 மணிக்கு தான் வருவாங்க. அதுக்கப்புறம் சமையல் பண்ணுவாங்க, அப்புறம் சாப்பிடணும், அப்புறம் மறுபடியும் மறுநாள் காலையில் 4:30 எந்திரிக்கணும். ஆனால் அந்த நேரத்துலையும் கூட வாரத்தில் 7 நாள்னா 7 நாளுமே சர்ச்சுக்கு வருவாங்க. 7 நாளுமே மீட்டிங் இருப்பாங்க. திங்கட்கிழமை மீட்டிங்கு, செவ்வாய்க்கிழமை மீட்டிங்கு, புதன்கிழமை ஆன்லைன் மீட்டிங்கு, மறுபடியும் வியாழக்கிழமை பைபிள் கிளாஸு, எல்லாத்துலேயுமே வந்துட்டு எல்லாருமே வந்து கலந்துப்பாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அங்கே போய் அநேக பேர், இங்கே ரட்சிக்கப்பட்டவங்களை விட அங்கே போய் ரட்சிக்கப்பட்டவங்க தான் அநேக பேர் இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு வந்துட்டு இவ்வளோ ஃப்ரீயாக டைமிங் இருக்குது. நம்ம 9 மணிக்கு தான் வேலைக்கு போகிறோம், போயிட்டு நம்ம சாயந்தரம் 5 மணி, மேக்ஸிமம் 5 மணி 6 மணிக்கெலாம் வந்துடுவோம். ஆனால் அங்கே வர்றதே 8 மணிக்கு தான் வரும். 8 மணிக்கு வந்து சமைச்சிட்டு மறுபடியும் 9 மணிக்கு சர்வீஸுக்கு கிளம்பி போவாங்க. 11 மணி வரைக்கும் அங்கே நடக்கும் நைட்டில். இங்கே வந்துட்டு நம்ம ஆலயத்துக்கு வர்றதுக்கோ அவரை ஆராதிக்கிறதுக்கோ அநேக நேரங்களில் நம்ம இடம் கொடுக்கறது கிடையாது. அதையும் நம்ம ஒரு தடவை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். உமது முகத்தை எனக்கு 9வது வசனம், உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், நீர் கோபத்துடன் உமது அடியேனை விலக்கி போடாதேயும், நீர் எனக்கு சகாயர், என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். இதில் அவர் சொல்கிறபடி பார்த்தா உண்மையிலே வந்துட்டு தாவீதோட அப்பா வந்துட்டு அவரை கைவிட்டாருலாம். எப்பன்னா சாமுவேல் வந்துட்டு அபிஷேகம் பண்ணுறதுக்காக வரும்போது அவருடைய எல்லா பசங்களையும் கூட்டி கொண்டாந்து காமிக்கிறாரு. ஆனால் இவரை மறந்துட்டாரு. சாமுவேல் கேட்குறாரு, இவரா 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 அப்படின்ட்டு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இவரெல்லாம் இல்லை, நீ வந்துட்டு முகத்தை தான் பார்க்குற, நான் வந்துட்டு உள்ளத்தை பார்க்குறேன், இன்னொருத்தன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது உண்மையிலே தாவீது சொல்கிறதுபடி பார்த்தா, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக்கொள்ளும். இந்த உலகத்தில் யார் நம்மளை விட்டாலுமே ஆண்டவர் ஒருவர் மாத்திரம் நம்மளை விடவே மாட்டார். அவர் விட மாட்டார்னா நம்ம அவரை ஃபஸ்ட்டு இருக்காமல் பிடிச்சுக்கொள்ளணும். அப்போ தான் அவர் நம்மளை விடாமல் இருப்பார். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கொடாதேயும். பொய் சாட்சிகளும் ஆக்கிரமித்து சீறுகிறவர்களும் எனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறார்கள். நானும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். அவரை சத்துருக்களுக்கு இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கொடாதேயும் அப்படின்னா, அவர் ஒருவேளை அந்த இடத்துல அந்த பெலிஸ்தரோட சண்டை போடும்போது அந்த ராட்சசர் வந்துட்டு தாவீதை கொண்டிருந்தாருன்னா இன்னைக்கு வந்துட்டு அப்படியே அந்த ஹிஸ்ட்ரி வேற மாதிரி மாறி இருந்திருக்கும். எல்லா விஷயத்தையுமே வந்துட்டு தாவீது தெளிவாக ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்துறாரு. ஆண்டவர்கிட்ட அவர் பேசுறாரு, முகமுகமாக பேசுறாரு. அநேக இடங்கள்ல
அநேக நேரத்தில் பார்த்தீங்கன்னா தாவீதுகிட்ட ஆண்டவர் வந்துட்டு தெளிவாக பேசுகிறாரு. தாவீது அவர் இறுக்கமாக பிடித்து கொள்கிறாரு, அதனால அவருக்கும் உள்ளான அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்குது. ஆனால் நம்ம வந்துட்டு ஆண்டவரை பிடித்து கொள்றதுல நம்ம ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். அதனால தான் இன்னைக்கு ஆண்டவரை பிடித்து கொண்டா, ஏற்கனவே நம்ம வசனத்திலலாம் கேட்டிருக்கோம், பிடித்து கொண்டா உண்மையிலே கஷ்டங்கள் வரதான் செய்யும். கண்டிப்பாக வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் அது வந்துச்சுன்னா அதை தப்பித்து கொள்றதுக்கான வழியையும் ஆண்டவர் நமக்கு கொடுக்குறாரு. அதை வந்துட்டு இதை நம்ம யோசிக்காம அந்த கஷ்டத்தை மட்டுமே பல நேரங்களில் யோசிச்சுட்டு கஷ்டமாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறோம். நாங்கள் அங்கே தனியாக இருக்கும்போது எங்களுக்கு நமக்குன்னு, ஏன்னா எங்கள் ரூமில் வந்துட்டு நான் மட்டும்தான் தமிழாள், மீதி எல்லாருமே 2 பேர் ஒடிசா, இன்னொரு பையன் வந்துட்டு ஹைதராபாத்து, தமிழே தெரியாதவங்க தான். ஒருவேளை எனக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூமில் அழுதுன்னா நமக்கு துணைக்குன்னு பேசுகிறதுக்கோ சொல்கிறதுக்கோ ஆள் யாருமே கிடையாது. ஆனால் அந்த இடத்துல வந்துட்டு நமக்கு துணையாக இருந்தது வந்துட்டு ஆண்டவர் மட்டும்தான் அந்த இடத்துல இருந்தார். அநேக நேரங்களில் தனியாக இருக்கும்பொழுது தேவன் வந்துட்டு அநேக விஷயங்கள் அந்த இடத்துல பேசினார். கம்பெனிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் கூட, என் மேலே அநேக பழிகள் வந்தாலும் கூட சொல்கிற மாதிரி என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கொடாதேயும் அப்படின்ற மாதிரி ஆண்டவர் அவங்க கைக்கு என்னை ஒப்பு கொடுக்காம நல்ல விஷயங்களே செய்ய, அவங்க அதுக்கப்புறம் என்னை புரிஞ்சுக்கிறதுக்கு தேவன் தான் கிருபை செய்தார். அது மாதிரி நம்ம ஆண்டவரை பிடிச்சுக்கிட்டோம், ஆண்டவர்கிட்ட எல்லா வேலையிலையும் நம்ம அவரோட கூட இருந்தோம் அப்படின்னா கர்த்தர் வந்துட்டு கண்டிப்பாக நம்மளை எந்த விஷயத்துலையுமே விட்டு கொடுக்க மாட்டார். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமானதாக இருந்து கர்த்தருக்கே காத்திரு. இந்த கடைசி வசனம் பார்த்தீங்கன்னா தாவீது வந்துட்டு அவருக்கே அவருடைய இருதயத்துக்கு அவருடைய மனதுக்கு ஆறுதல் சொல்லிக்கிற மாதிரியான ஒரு வசனமாக இருக்கும். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமானதாக இருந்து கர்த்தருக்கே காத்திரு. அந்த மாதிரி நம்மளுடைய லைஃப்பில் ஒருவேளை ஆறுதல் சொல்கிறதுக்கு ஆள் யாரும் இல்லை அப்படின்னாலும், எத்தனை தடவை நம்ம ஆண்டவரை பற்றி நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளே சொல்லிப்போம், எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, தாராளமாக நம்ம தாண்டி போகலாம், ஏன்னா கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு அப்படின்ற அந்த எண்ணம் நமக்கு கண்டிப்பாக வரும். தேவன் தாமே இந்த சங்கீதத்தை ஆசீர்வதிப்பார்கள்.